அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. நம்முடைய பிரச்சனைகளில் நியாயமான தீர்ப்பை கேட்டு அல்லாஹ்விடம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை. அன்பானவர்களே, பிரார்த்தனையின் நோக்கமே தீர்ப்பில் நியாயம் வேண்டும் என்பதுதான், நமக்கு வெற்றி வேண்டும் என்பதல்ல. ஒருவேளை நம் தரப்பில் தவறு இருந்தால் நமக்கு வெற்றி வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது சரியான முறை அல்ல. எனவே நமக்கும் எதிர்த்தரப்பாருக்கும் மத்தியில் நீதியான தீர்ப்பை கேட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும் என்பதையே திருக்குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 7வது அத்தியாயத்தின் 89வது வசனத்தில் இந்த வாசகத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ரப்பனஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக் வ அன்த கைருல் ஃபாத்திஹீன். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ரப்பனஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக் வ அன்த கைருல் ஃபாத்திஹீன். எங்கள் இறைவா, எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்திற்கும் இடையே நீதியான தீர்ப்பை நீ வழங்குவாயாக. தீர்ப்பளிப்போரில் நீயே சிறந்தவன். இது அந்த பிரார்த்தனையின் பொருளாகும். மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை பார்ப்போம். ரப்பனஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக்கி வ அன்த கைருல் ஃபாத்திஹீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.